சத்யம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இது புல்லு செட்டுற மிஷினுங்க. இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக நாங்கள் கேட்டோம். பணம் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. சரி, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு நாங்களே நான், என்னோடய வீட்டுக்காரரு, என் மகன் 3 பேருமே சேர்ந்து மிஷின் நான் எடுத்துகிட்டு வரேம்மா, சுத்தம் பண்ணிக்கலாம், டீசல் வாங்கி ஊற்றி அப்படின்னாங்க. அப்புறம் இருந்த தேங்காயெல்லாம் மரத்தில் பறிச்சுட்டு, அப்படியே நீங்கள் இந்த பெரிய கிளையாக இருக்கிறதெல்லாம் வெட்டி விடுங்கம்மா, நான் மிஷினை போட்டு எல்லா புல்லையும் அரைச்சி எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நாங்கள் வெட்டுறோன்ட்டு புல்லெல்லாம் புல் மரஞ்செடியெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. செத்தி குமிச்சிருவோன்ட்டு அப்புறம் எங்கள் புல்லை செத்தி விட்டதையும் நான் எல்லாத்தையும் குமிச்சு வச்சுக்கிட்டு எல்லா புல்லும் நல்லா ஒரே நாள் தாங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம். சுத்தம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க பெரிய பெரிய மரம், நார்த்த மரம், முருங்கை மரம், மாதுளங்கன்று இதெல்லாம் இருந்துச்சா, எல்லாமே காய்ச்சிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்களை வெட்ட சொல்லிவிட்டு நான் புல்லை மட்டும், தரையில் கிடக்கிற புல்லை மட்டும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கிறதெல்லாம் வெட்டியாச்சு. அப்படியே குமிச்சு நம்ம புல்லரிக்கிற கம்பியை வச்சு அரைச்சி கொண்டு போய் கொஞ்சம் தூரத்தில் போட்டு கொளுத்தி விட்ருவோன்ட்டு முட்டா போட்டாச்சு. அது மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். பார்த்துட்டு அப்படி சாப்பாடும் சமைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சுண்டக்காய் செடியை வெட்டணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் இருங்க, எல்லா காயும் பறிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா காயும் பிஞ்சு எல்லாத்தையும் பறிச்சாச்சு. ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு சுண்டக்காய் கிடைக்காது. அப்புறமேல் நமக்கு இடம் இருந்து பின்னாடி லாஸ்ட்டில் வச்சாத்தேன். இப்போ வைக்கலாம், இருந்தாலும் நம்மளுக்கு நடமாட்டம் வேலை வெட்டி செய்யும்போது இடைஞ்சலாக இருக்கும்ல. எங்கள் வீட்டுக்காரர் ரெடியாக நிற்கிறாரு அந்த சுண்டக்காய் மரத்தை வெட்டணும் அப்படின்ட்டு. சரி இருங்கங்க, பூராத்தையும் பறிச்சாச்சு, வெட்டிக்கலான்ட்டு அப்புறம் காயெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க போய் அந்த கிளையெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய காய் காய்ச்சிச்சு. அப்புறம் மணத்த தக்காளி கீரை இருந்துச்சு, தக்காளி கன்று இருந்துச்சு. தக்காளி கன்றை மட்டும் பிடிங்கிட்டு இங்கே நாங்கள் எங்கள் வீட்டில் மாடியில் எங்கள் பாப்பாவை வைக்க சொல்லிவிட்டேன். கீரையெல்லாம் எல்லாத்தையும் பறித்து அங்கேயே ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே கொண்டு ஆயிரத்துக்கு சரியாக வராதுன்னு அங்கேயே ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் புள்ள ஒரு பக்கமாக இருந்து மிஷினு போட்டு எல்லா புல்லுமே அரைச்சி எடுத்து விட்டாங்க. அது நாங்கள் அள்ளி கொண்டு போட்டு புறாத்தையும் ஒரே மொட்டை கொல்லை லாஸ்ட்டில் கொண்டு போட்டோம். போட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க பாருங்கள் கொளுத்தி விட்டு புகையாக தெரியுதா. இப்போ நம்ம இடமும் சுத்தமாயிருச்சு. ஒரு நாள் தான் மெனக்கட்டோம். ஒரு 300 ரூபாய்க்கு டீசல் வாங்கி ஊற்றினோம். நாங்களே இடத்த சுத்தம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆள் வர சொல்லி நம்ம பூமி பூஜை போட்டுக்கலான்னு நாங்களே சுத்தம் பண்ணிட்டோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு, நாங்களே ஒரு விவசாய குடும்பம் தானே, எங்களுக்கு எல்லா வேலையுமே தெரியும். அதனால் வேலைக்கெல்லாம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த வேலையை செய்யணும்னா அது எப்படி செய்யணுங்கிறது தெரியும். அதனால் வேலையை ஃபுல்லெல்லாம் சுற்றி வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப இருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பணமும் மிச்சமாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.